வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பாவுக்கு இறுதி சடங்கு எதுவுமே நீ பண்ணக்கூடாதுன்னு ஈஸ்வரி சொன்னதுனால நம்ம கோபி நில குலைஞ்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா தயவு செஞ்சு என்ன நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்கம்மா, அப்பாவுக்கு இறுதி சடங்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துடாதீங்க. இருக்கும்போது அப்பா என்னை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருந்தார், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன். அதுக்காக என்னை அவங்க பிள்ளையே இல்லைங்கிற ஒரு தண்டனை நீங்கள் கொடுத்துடாதீங்கம்மா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் தான் அப்பாவுக்கு இறுதி சடங்கு எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஈஸ்வரியோட காலில் விழுந்து ரிக்வஸ்ட் பண்ணி அழுது கேட்டிருக்கிறாரு. ஆனால் நம்ம ஈஸ்வரி வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவா சடங்காக செய்ய சொல்ல உடனே பாக்கியா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அழுதுகிட்டே வராங்க நம்ம தாத்தாவுக்கான இறுதி சடங்கு செய்யறதுக்கு. ஒரு பக்கம் நம்ம ராதிகா ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன முறைப்படி நம்ம புருஷன் தான் அவரோட அப்பாவுக்கு எல்லா சடங்கையும் செய்யணும், ஆனால் அதையவே வேண்டாங்கிறாங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகாவோட அம்மா எல்லாம் ஒரு பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, என் புருஷனோட ஆசை பாக்கியா தான் அவருக்கான இறுதி சடங்கு செய்யணுங்கிறது தான், அதனால கண்டிப்பாக பாக்கியா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க ஈஸ்வரி. வேறு வழி இல்லாமல் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆண் பிள்ளை எந்த அளவுக்கு இறுதி சடங்குல கலந்து அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய முறையை செய்கிறாங்களோ அதே போல் நம்ம பாக்கியா தாத்தாவுக்காக அந்த பானையெல்லாம் உடைச்சிட்டு தாத்தாவை சுற்றி வளர்றது, தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குன்னு எல்லாத்தையுமே நம்ம பாக்கியா பண்ணுறாங்க. பண்ணும்போது ரியலாகவே நம்ம பாக்கியா தான் அப்பாவுக்கு பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ஒரு நிலைமையில தான் நம்ம பாக்கியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம செலியன் ஜெனி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அத்தை ஒரு பக்கம் நில குலைஞ்சு போயிருக்காங்க, ஒரு பக்கம் தாத்தா இறந்த துயர்லேருந்து மீள முடியாத அந்த குடும்பமே தவிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கோபி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. ஏற்கனவே அப்பா அம்மா ரெண்டு பேருமே நம்மளை மன்னிக்கல, இருந்தும் அப்பாவுக்கு நம்ம பிள்ளையா இருந்தும் எந்த ஒரு சடங்கையும் நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அழுதுகிட்டே இருக்காரு நம்ம கோபி. ஒரு பக்கம் பாக்கியா கடைசியாக தாத்தாவுக்கு கொல்லியும் வச்சிடுறாங்க. கொல்லி வச்சுட்டு அங்கேயே மைக் அடைஞ்சு கீழே விழுந்துடுறாங்க நம்ம பாக்கியா. அடுத்து என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.